பீட்ரூட்டை கிள்ளி பார்த்து வாங்கணும், கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும், பீன்ஸை உரிச்சு பார்த்து வாங்கணும். இப்படி பல ஐட்டம் இருக்கு மாமி. தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்கணும். என்னங்க இன்னும் இதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டுருக்கீங்களா? இல்லை ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலே போதும் வீட்டுக்கே காய்கறியை கொண்டு வந்து தரப்போகிறான், அதை சமைச்சோமா சாப்பிட்டோமா தூங்கினோமான்னு இருக்கீங்களா? சின்ன வயசில் நம்மலாம் நம்ம அப்பா அம்மா கூட இல்லை தாத்தா பாட்டி கூட காய்கறி வாங்க போவோம். அந்த இடம் என்னமோ நமக்கு போர் அடிக்க தான் செய்யும். பட் அவங்க ஒவ்வொரு காய்கறிகளையும் சொத்தை இல்லாமல் பார்த்து வாங்குறது மட்டும் இல்லாமல் எடை போடுறவங்க கரெக்டாக எடை போடுறாங்களான்னு குறுன்னு பார்த்து கரெக்டாக எடை போட்டு ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வருவாங்கங்க. அந்த கடைக்காரன் மிச்சம் இருக்கிற காய்கறிகளை அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ பாதி விலைக்கு விற்று முடிச்சிருவாங்க. ஆனால் ஆன்லைனில் அப்படியாங்க, அன்னைக்கான ஸ்டாக்ஸை அவங்களுக்கு தீர்த்து விட்டால் போதும்னு டேமேஜ் ஆன காய்கறிகளும் போட்டு விட்டுருவாங்க. ஸோ உங்களோட காசுக்கு ஏற்ற குவாலிட்டியும் இருக்காது, குவான்டிட்டியும் இருக்காதுங்க. அதில் நீங்கள் ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் உங்கள் கைப்பட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறிகளை வாங்கிட்டு வாங்க. அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனிங்க. அதுக்காக நான் ஆன்லைன்லேயே சுத்தமாக வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை. ஒரு அவசரத்துக்கு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த அரிசி பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். பட் வெஜிடபிள்ஸ் எப்பயுமே நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வாங்குற மாதிரி வராது. ஸோ ஸ்கூல்லேருந்து பசங்க வந்த உடனே அவங்க கையில் காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோப்பான்னு சொல்லி அனுப்பாமல் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி பழக்குங்க.